காலாராமான்னு ஒரு கோவில் உண்டு. அந்த கோவிலுக்குள்ளே நுழையணும்னு சொல்லி அவர் நிறைய பேரை திரட்டி கொண்டு அவர் அந்த கோவிலுக்கு போகிறார். ஏன்னா அவர் இந்து சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் கோவில் கதவுகளை அடைச்சிடுறாங்க. அப்போ எனக்கு வழிபாடு கொடுக்காத இந்த மதத்தில் நான் இருக்க விரும்பலைன்னு சொல்லி அவர் புத்த மதத்துக்கு மாறினார். ஒரே நாளில் நாக்பூரில் இவர் குடும்பத்தினர் புத்த மதத்துக்கு மாறினாங்க. அந்த மதத்தினுடைய அத்தனை கொள்கைகளையும் ஏற்று ஒரு புது விழா நடத்தினாங்க நாக்பூரில். அந்த மதத்துக்கு மாறி ஒரே நாளில் 5 லட்சம் பேர் மதமாற்றம் செய்யப்பட்டது உலகத்திலேயே அவரால் தான். புத்த மதத்துக்கு மாறினாங்க. அவருக்கு ஒரு 1948 அவருக்கு சர்க்கரை வியாதி இருந்தது, நீரிழிவு நோய். கடைசியில் 55 1 வருஷம் படுக்கையில் தான் இருந்தார். அப்போ தான் புத்தா அண்ட் இஸ் தம்மாங்கிற புத்தகம் எழுதினார். அதுக்கப்புறம் அவர் 56 இறந்து போனார். அங்கே கடற்கரையில் புத்த மதம் சார்ந்து அது மாதிரி ஒரு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டது. மாபெரும் தலைவர், இந்தியாவின் மாபெரும் தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு வித அவமானம் இருக்கும். அதாவது இப்போ மேலை நாடுகளில் கருப்பினம் வெள்ளை இனம்னு பாகுபாடு பார்ப்பாங்க. இந்தியாவினுடைய அவமானம் சாதிய பாகுபாடு. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடி இன்றைக்கு அவர்கள் நிறைய நல்ல பதவிகளில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு இவர்தான் காரணம். இன்று